க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரியான க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் இருக்குது, அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம். ஸோ அதில் க்ளவுட் ஹோஸ்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி என்கிட்ட இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கம்ப்யூட்டரில் வந்து டேட்டாக்கெலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டாலாம் இன்னொரு கம்ப்யூட்டர் கேட்கும் போது இந்த டேட்டாலாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க. ஒரு ஓஎஸை மட்டும் வாடகை எடுக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் வாடகை எடுக்கலான்ற மாதிரி வச்சுங்க. இது இல்லாமல் ஸ்டோரேஜ் சர்வீஸ் நிறைய வந்துருச்சுங்க. இப்போ நம்ம 3 க்ளவுட் பிளாட்ஃபார்ம் பற்றி பேசணும். அப்போ அந்த க்ளவுட் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த க்ளவுட் ஹோஸ்டிங் என்ன சார்? அதை வெப்சைட்டாக பண்ணுறதுனால வந்து வெப் ஹோஸ்டிங்னு சொல்கிறாங்க. அதே க்ளவுட் சர்வரில் கொண்டு போய் போட்டிங்கன்னா அது க்ளவுட் ஹோஸ்டிங்னு சொல்கிறாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் சாய். மறுபடியும் உங்களை இந்த பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி எல்லாமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மெசேஜஸ் நான் பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கும் நான் அந்த மாதிரி நிறைய கேள்வியோடு வந்திருக்கேன். அதுவும் முக்கியமாக க்ளவுட் ரிலேட்டடாக இந்த கேள்விஸ் எல்லாமே இருக்க போகுது. க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரியான க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் இருக்குது, அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம். ஸோ அதில் க்ளவுட் ஹோஸ்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி என்கிட்ட இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்டோடைய அவார்டட் க்ளவுட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகே, சரிங்களா? ஓகேவா? வேர்ல்டில் வந்து ஒரு 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோடைய ஓனர். ஸோ அவரே வந்து எனக்கு அவார்ட் கொடுத்ததை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சிஇஓ சத்யன் அதெல்லா. ஸோ அவருடைய சர்டிஃபைடு அவார்டட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, மைக்ரோசாஃப்டோட மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனுங்க. இது இல்லாமல் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் க்ளவுட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, அமேசான் சர்டிஃபைட் க்ளவுட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, நாஸ்காம் சர்டிஃபைட் க்ளவுட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, இன்டெல் சர்டிஃபைடுங்க, ஐபிஎம் சர்டிஃபைட் க்ளவுட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. சரி, இவ்வளோவா? சரி, ஓகே சார். சரிங்களா? ஓகேவா? ஸோ லைக் கண்டிப்பாக என்னுடைய ஃபீல்டில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க கேள்விகளுங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேங்க. கொஞ்சம் நான் கொஞ்சம் பார்த்து கேட்கணும்ல. சரி, ஓகே. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட டெக்னாலஜியில் நீங்கள் கேள்வி கேட்குறதுங்க. ஸோ உங்களோட கேள்விகளுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி பிளேஸ் ஆகிருக்கிற என் தம்பியை பற்றி நம்ம பேசலாங்க. ஸோ என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐடியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஸோ தம்பியோட பேர் வந்து தீப்புங்க. 2019 பாஸ் அவுட்டுங்க, பிசிஏ டிகிரிங்க, ஏஎம் ஜெயின் காலேஜுங்க, சென்னையை சேர்ந்தவருங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. ஸோ நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே போக முடியுமான்னு யாருக்காவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, அண்ணா காசு கொடுக்காம நேர்மையாக போக முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சரியான எக்ஸாம்பிள் என்னோட தம்பியாக தான் இருக்க முடியுங்க. கண்டிப்பாக நீங்களும் விஷ் பண்ணுங்கள், நீங்களும் விஷ் பண்ணுங்கள். நான் வந்து சென்னையிலேருந்து இருந்திருக்கேன். நான் பிசிஏ முடிச்சிருக்கேன். என்னோடய பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா 2019. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக முத்தூட் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணுறது, அப்புறம் சர்ச் பண்ண மாதிரி அதுக்கு நம்ம ஒரு நெட்வொர்க் சம்மந்தமாக போகலாம். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு கோடிங் வராது. ஸோ அதனால் இந்த சைடு போகலாம் அப்படின்ட்டு படிச்சது தான். இப்போ நீங்கள் எம்என்சியில் பிளேஸ் ஆகிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அவங்க எப்படி சந்தோஷப்பட்டாங்க? என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்? என் ஃபேமிலியில் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதுக்கு நான் ரொம்பவும் ஒரு 1 இயர் கிட்ட நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இது உள்ளே போகிறதுக்கு. ஸோ அவங்களுக்கும் இதில் வந்து ரொம்ப ஹாப்பி, எனக்கும் ஒரு ஹாப்பி. சரி, ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இப்போது நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நிறைய சர்டிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னும் போது க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிற கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சு. கண்டிப்பாங்க. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்னென்னா முதல்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுங்க. இதுதான் என்னோட இந்த கம்ப்யூட்டர் இருந்துச்சுங்க. இந்த கம்ப்யூட்டரில் வந்து டேட்டாக்கெலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டாலாம் இன்னொரு கம்ப்யூட்டர் கேட்கும் போது இந்த டேட்டாலாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க. ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர் 4-5 கம்ப்யூட்டருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் 4-5 கம்ப்யூட்டர் கேட்கும் போது இந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக் ஆச்சுங்க. அப்போ தான் வந்து கிளைண்ட்டு சர்வர்னு பிரித்தாங்க. இது கிளைண்ட்டுங்க, இது சர்வர். டேட்டா எல்லாம் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தனை தனியாக வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ தட் ஏப்பா நீங்கள் எல்லாருமே என்ன கேட்காதீங்கப்பா, இந்த சர்வரை போய் கேட்டுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன். சர்வர்னு ஒருத்தர் இருப்பான், அவனோட ஒரே வேலை எல்லாருக்கும் டேட்டாவாக கொடுக்குறது தான். அதிலே ஆத்தென்டிகேஷன் இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கூடாது, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்னு ஒன்று உருவாச்சுங்க. ஓகேவா? இதுதான் நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸுங்க. இப்போ பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா வந்து இந்த சர்வர் வந்து அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டுங்க. ஹெவியாக ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். 24 ஹவர்ஸ் கரண்ட்டு, இன்டர்நெட்டு, ஏசி, ஏகப்பட்ட செலவுகள் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. அதை பார்த்துக்க ஒரு ஆள், அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஏகப்பட்ட செலவுகள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டை நம்ம குறைக்கலாமேன்னு திங்க் பண்ணாங்க. அதாவது சொந்த வீடு வாங்காமல் டெம்பரரியாக வாடகை வீட்டுக்கு போய்ட்டு வாடகை மட்டும் கொடுத்துலாம்பா,
அப்படின்ட்டு இந்த சர்வர் சொந்தமாக வச்சுக்காமல் அதை வாடகைக்கு எடுத்தாங்க. இந்த இடத்துல தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் உருவாச்சுங்க. ஸோ ஒரு சர்வரை வாடகைக்கு எடுக்கக்கூடிய ஸ்கில் இருக்கும்போது ஒரு ஓஎஸை வாடகைக்கு எடுக்கலாம், ஒரு சாஃப்ட்வேரை வாடகைக்கு எடுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவதுங்க ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறேங்க, அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வாடகைக்கு எடுக்கிறேங்க. வீடு வேணாப்பா, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளோரை மட்டும் வாடகைக்கு எடுக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோரை மட்டும் வாடகை எடுக்கலாம். ஒரு ஃப்ளோர் வேணாப்பா, அந்த ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூமை மட்டும் வாடகை எடுக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஸோ க்ளவுடே பார்த்தீங்கன்னா மொத்த சர்வரை வாங்கலாம், வாடகை எடுக்கலாம், ஒரு ஓஎஸை மட்டும் வாடகை எடுக்கலாம், ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் வாடகை எடுக்கலான்ற மாதிரி வச்சுங்க. இது இல்லாமல் ஸ்டோரேஜ் as a சர்வீஸ் நிறைய வந்துருச்சுங்க. ஓகே, நெட்வொர்க் as a சர்வீஸ் எல்லாமே நிறைய வந்துருச்சுங்க. பட் மெயினான சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வரையே வாடகை எடுத்தீங்கன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸுங்க. ஒரு ஓஎஸை மட்டும் வாடகை எடுத்தீங்கன்னா அது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸுங்க. ஒரு சாஃப்ட்வேரை வாடகை எடுக்கும்போது அது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் நம்ம உருவாச்சுங்க. ஓகே சார். சார் இப்போது இதில் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறத நான் இப்போது ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ யாரோ ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னா அது சேஃபாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏங்க அடுத்த ஒரு 100-200 வருஷத்துக்கு கெத்து பண்ணுற டெக்னாலஜி க்ளவுட் கம்ப்யூட்டிங் தாங்க. ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏஐ தானே ஃபேமஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கி ட்ரெண்டிங் ஏஐ. அட ஏஐயே க்ளவுடில் தான் நடக்குது. எங்கே பார்த்தாலும் ஏஐ தான் சொல்கிறேங்க. அந்த ஏஐயே இப்போ க்ளவுடில் தான் நடக்குதுங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போ ஏஐயில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது தம்பி, அந்த ஏஐ ப்ராஜெக்டை வந்து உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து ஹெவியான ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியாது, தாங்காது உங்கள் கம்ப்யூட்டருங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டர் விஷன் ப்ராஜெக்ட்டோ ரெகக்னேஷன் ப்ராஜெக்ட்டோ உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டர் ரன் பண்ண முடியலனா அதை எடுத்து ரிமோட்டில் க்ளவுடில் கொண்டு போய் ரன் பண்ணி அவுட் எடுத்துறாங்க. ஸோ க்ளவுட் வில் டாமினேட் தி இண்டஸ்ட்ரி. அதாவது எல்லாரும் ஏஐ பின்னாடி போயிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை க்ளவுட் பக்கம் தள்ளிட்டு இருக்கேன் நான். ஏன்னா க்ளவுட் இஸ் கோயிங் டு டாமினேட் தி இண்டஸ்ட்ரிங்க. அதான் உண்மைங்க. க்ளவுட் படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. நீ ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கதையெல்லாம் வேணாம், யாராக இருந்தாலும் படி. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் க்ளவுட் தான் இருக்குங்க. இந்தியன் கவர்மெண்ட் மொத்த டேட்டாவும் க்ளவுட் தான் வச்சுருக்காங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டுங்க மொத்த டேட்டாவும் க்ளவுட் தான் வச்சுருக்காங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே க்ளவுடில் தான் இருக்குங்க இப்போது. அண்ட் எவ்ரி ஒன் இஸ் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் க்ளவுடுங்க. ஓகே. சார் நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்து சில கேள்வியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகுது இப்போது. அதாவது இந்த க்ளவுட் எல்லாமே யார்கிட்டலாம் நிறைய ரிசோர்ஸ் எல்லாமே அவங்களால பண்ண முடியும். நீங்கள் முன்னாடி சொன்னீங்க சர்வருக்குன்னு தனியாக ஒரு ரூம் வைக்கணும், ஏசி போடணும், கரண்ட். அப்போ அதெல்லாம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, யார் பண்ண முடியுது அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அது கூகுள், அதுக்கப்புறம் அமேசானு, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், இவங்க 3 பேர் தான் பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார். இப்போ என்னால் அந்த க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அளவுக்கு என்னால் பண்ண முடியல, என்னால் ஒரு சர்வர் தனியாக ரன் பண்ண முடியலன்னா நான் க்ளவுடில் வந்து வாடகைக்காக எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே சார். சார் அப்போது நான் இந்த இப்போ சொன்னேன்ல சார் அமேசான், மைக்ரோசாஃப்ட் அண்டு இது, அதில் ஃபர்ஸ்ட் அமேசானோட AWS பற்றி பேசலாம் சார். சரி, அமேசானோடைய க்ளவுட் கம்ப்யூட்டிங் க்ளவுட் சர்வர்ஸ் அதுக்கு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து AWSஐ யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அமேசான் வெப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய கிளைண்ட் சப்போர்ட். ஏன்னா ரொம்ப முன்னாடியே ஆரம்பித்த தொட்டு வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குங்க, காஸ்ட்டுமே எஃபெக்டிவாக இருக்குங்க, காஸ்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டிங் சர்வீசஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அமேசானில். அதனால் லைக் நிறைய பேர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அமேசானை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அஷூர் யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து வைடராக வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துகிறவங்க. மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை யாரெல்லாம் பயன்படுத்துவா? .NET யூஸ் பண்ணுறவங்க, விண்டோஸ் ஓஎஸை யூஸ் பண்ணுறவங்க, விண்டோஸ் சர்வரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அஷூர் வந்து ஒரு கம்பேட்டபிளான ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குங்க. அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவனோட யூசர் இன்டர்ஃபேஸுங்க, இன்டராக்டிவ்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களோட விண்டோஸ் ஓஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா அஷூருக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஈகோசிஸ்டமாக மாறிடும். எக்ஸாக்ட்லி அவங்களுடைய எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி மாறிடுங்க. அதே ஓப்பன் சோர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வந்து மேக்ஸிமம் அமேசானுக்கு போயிடுறாங்க. இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அமேசான் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ அடுத்தது இந்த கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அது எப்படி சார்? கூகுளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 5% மார்க்கெட் ஷேர் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? க்ளவுட் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேர் வந்து கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், GCP அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூகுளுடைய ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து சில கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கூகுள் ட்ரைவாக இருக்கட்டும், கூகுள் ஷீட்ஸாக இருக்கட்டும்ங்க. ஸோ கூகுளுடைய ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறவங்க வந்து GCPக்கு பயங்கர கம்பேட்டபிளான லைக் சாஃப்ட்வேர்ஸாக இருக்குங்க. என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து கூகுள் நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ வந்து GCPயில் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணால் நல்லா இருக்குன்ற கிளைண்ட் எல்லாமே இந்த GCPயை பயன்படுத்துகிறாங்க. ஓகே சார். சார் அப்போது இந்த
க்ளவுட் ஹோஸ்டிங் என்ன சார்? இப்போ நம்ம 3 க்ளவுட் பிளாட்ஃபார்ம் பற்றி பேசணும். அப்போ அந்த க்ளவுட் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த க்ளவுட் ஹோஸ்டிங் என்ன சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வகையான சர்வீசஸ்ங்க. அதாவது வந்து ஒரு வெப்சைட்டை நான் தயாரிச்சிட்டேங்க. ஒரு வெப்சைட்டை தயாரித்தா கொண்டு போய் நான் வெப்சைட் ஹோஸ்டிங்னு கம்பெனி இருக்கும், அதில் கொண்டு போய் நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை க்ளவுடில் கொண்டு போய் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது உன்னுடைய வெப்சைட்டை கொண்டு போய் இன்டர்நெட்டில் போடுற, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இன்டர்நெட்டில் போடுறதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங். ஓகேங்களா? ஸோ அதை வெப்சைட்டாக பண்ணுறது தொட்டு அது பேர், ஸோ இன்டர்நெட்டில் போடுறது ஹோஸ்டிங், அதை வெப்சைட்டாக பண்ணுறதுனால வந்து வெப் ஹோஸ்டிங்னு சொல்கிறாங்க. அதே க்ளவுட் சர்வரில் கொண்டு போய் போட்டிங்கன்னா அது க்ளவுட் ஹோஸ்டிங்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அண்ணா இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வெப் ஹோஸ்டிங் வந்து ரீசெல்லர், அதாவது கோடேடி மாதிரி ரீசெல்லரில் போயிட்டு ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து அது ரொம்ப காஸ்ட்லிங்க. அதோட வந்து அவன் நீ யூஸ் பண்ணுறியோ இல்லையோ சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து பே ஃபார் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது க்ளவுடில். க்ளவுடோட பெரிய அட்வான்டேஜே என்னென்னா வந்து ஒரு வீடை வாடகை எடுக்கிறேன், நீ வீட்டில் இருந்தியோ இல்லையோ காசை கொடுன்னு வாங்கிடுவான், அவன் தான் ரீசெல்லர். அதுவே வந்து வீட்டில் இருக்கிற சுவிட்ச் மாதிரி, நீ யூஸ் பண்ண காசு கொடு அப்படின்லாம் கொடுக்காது, அதுதான் க்ளவுடுங்க. ஸோ ரீசெல்லராக க்ளவுடான்னு பார்த்தீங்கன்னா இது சீப்பஸ்ட்டுங்க. அதனால தான் வந்து வெப்சைட்ஸை வந்து இந்த வெப் ஹோஸ்டிங்கை விட ரீசெல்லர் ஹோஸ்டிங்கை விட க்ளவுட் ஹோஸ்டிங்கில் பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து க்ளவுடில் இருக்குங்க. அது என்னென்னா ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலபிலிட்டினா என்னென்னா, இங்கே ஒரு 10,000 யூசர்ஸ் இருக்கானா 15,000 யூசர்ஸ் இருந்தானா இது ஸ்டக் ஆகிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இவன் ஆட்டோ ஸ்கேலிங்னு ஒரு ஆப்ஷன் க்ளவுடில் கொடுத்து வச்சுருப்பான். ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வரோடைய கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிப்பான். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட்டோ ஸ்கேலிங், அதுவே தன்னைத்தாலே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய திறன் படிச்சு தான் இருக்குங்க. அதனால் அந்த க்ளவுடில் வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது வெப்சைட்டில் திடீர்னு ஒரு பீக் டிராஃபிக் வருது, அண்ணா யூனிவர்சிட்டியோட ரிசல்ட் வருதுங்க, திடீர்னு பீக் டிராஃபிக் ஆகுதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை மேனேஜ் பண்ணிக்கங்க. இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது க்ளவுட். நான் சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட் தாங்க, நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிரரிங் கான்செப்ட் இருக்குது. மிரரிங் கான்செப்ட்னா வந்து ஒரு வெப்சைட் நான் இங்கே ஹோஸ்ட் பண்ணிட்டேன், இந்த வெப்சைட்டோட டூப்ளிகேஷன் இன்னொரு இடத்துல இருக்கும். இங்கே வந்து சுனாமி வந்து இந்த வெப்சைட் ஒர்க் ஆகலைன்னா இங்கேருந்து ஒர்க் ஆகும். சரி, இந்த மாதிரி மிரரிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரின்னு அது பேர் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய இருக்கிறது தான் க்ளவுட் கம்ப்யூட்டர் பெரிய அட்வான்டேஜுங்க. அதாவது நிறைய வெப்சைட்ஸ் தான் க்ளவுட் ஹோஸ்டிங் பண்ணுறாங்க. ஓகே சார். சார் அப்போது நான் இந்த ஜிசிபி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், இந்த ரோல் என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? ஃபேண்டாஸ்டிக். நான் அதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணதை ரிலேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க. அதாவதுங்க ஒரு வெப்சைட் இருக்குங்க, அந்த வெப்சைட் நான் ஒரு இடத்துல போடுறேன் அப்படின்னா நான் மேனுவலாக பண்ணிடலாங்க. இந்த வெப்சைட்டே 10 இடத்துல நான் போடணும்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சரவணா ஸ்டோருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். சரவணா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குங்க, பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. ஆமாம், டி நகரில் ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குங்க, புரசவாக்கத்தில் ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குங்க. அது வந்து அந்த என்னுடைய அப்ளிகேஷனை வந்து அங்கெல்லாம் போடணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும், மேனுவலாக அந்த சர்வரில் கொண்டு போய் போடணும். அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. இது எல்லாத்தையுமே வந்து டாக்கர் மாதிரி இமேஜஸ் மாதிரி தயாரிச்சிருவாங்க. ஒரு இமேஜ், அந்த அப்ளிகேஷன் ஒரு இமேஜுங்க, அந்த இமேஜை டப்புன்னு போட்டுருவாங்க. அப்படி போட்டால் ஆட்டோமேட்டிக் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் டிப்ளாய் பண்ணுங்க. ஸோ ஒரே நேரத்தில் ஒரு 10 கம்ப்யூட்டர் கொண்டு போய் போடுறத ஈஸியாக பண்ண முடியும். இப்போங்க இதை பண்ணுறவங்க தான் டெவாப்ஸ் இன்ஜினியருங்க. இதை க்ளவுடில் பண்ணுறவங்க தான் க்ளவுட் டெவாப்ஸ் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் டெவாப்ஸில் வந்து இது ஒரு நிறைய ஏஐ கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா இதெல்லாம் வந்து லைக் பயங்கர சூப்பரான கான்செப்ட். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஹெச்சில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா டிப்ளாய் பண்ணிவிடுவோம், 10 கம்ப்யூட்டர் டிப்ளாய் பண்ணுவோம். இப்போ திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சேஞ்ச் வருதுன்னா திரும்ப 10 கம்ப்யூட்டரில் பண்ணோம். இங்கே அப்படி கிடையாதுங்க. இந்த டாக்கர் கான்செப்ட்ஸ் மூலமாக என்ன ஆகுனா வந்து ஜென்கின்சன் டாக்கர் கான்செப்ட் மூலமாக 10 இடத்துலையும் நாங்கள் போட்டோம். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய். எக்ஸாக்ட்லி. இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது 10 இடத்துக்கு போயிடும். திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக் அது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க, சிஏசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த க்ளவுட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் செம்மையாக பண்ணிட்டு இருப்பாங்க. இது சரியான ப்ரொஃபைலுங்க. இந்த 1 lakh 2 lakh சேலரியில் ஒரு 15 LPன்றதெல்லாம் சாதாரண ஒரு சேலரி தாங்க இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். ஓகே சார். இப்போ எனக்கு க்ளவுட் ரிலேட்டடாக எல்லாமே ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. எனக்குமே கிளியராக இருக்குது, அவங்களுக்குமே கண்டிப்பாக கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுமே இந்த நீங்கள் சொன்ன லாஸ்ட்டாக டெவாப்ஸ் இன்ஜினியர், க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் படிச்சுட்டு அவங்களுமே அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிவிட்டு அவங்களோட சேலரி எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது எல்லாத்துக்குமே உங்களுக்குமே தேங்க்ஸ் சார். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நிறைய கொஷின்ஸோட வரேன். நீங்களுமே பொறுமையாக பதில் சொல்ல ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜி. அதில் வந்து ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜிங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லி ரூமர் கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் கோயிங் டு டாமினேட் த இண்டஸ்ட்ரிங்க. அடுத்த 100 to 200 வருஷத்துக்கு இருக்குங்க.
நான் வந்து உலகத்தில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க, மைக்ரோசாஃப்ட் அவார்டு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற டெக்னாலஜி க்ளவுட் கம்ப்யூட்டிங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்குங்க. வாழ்க தமிழ். நன்றி தம்பி. நன்றி சார். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.